வணக்கம். இந்த வருஷம் பந்தயம் பறத்துறதுக்காக இந்த புறாக்கள் எல்லாத்தையுமே ரெக்கையை கட் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ நம்ம கட் பண்ணுற டைம் லேட்டு. இங்கே வா புறா. அப்படி இது நம்ம ஜாக்ஜினி செட்டில் உள்ள புறா. இதை பெரிய அளவில் நம்ம பறத்தி வைக்கலை, இருந்தாலும் பறக்கும்னு நம்பிக்கை இருக்குது. நல்ல ஜோடியில் உள்ள புறா. புறா இப்படி திருப்பி காட்டலாம். நம்ம பந்தயத்துக்காண்டி ரெக்கை வெட்டும்போது முட்டையாகவே கட் பண்ணிடணும், கொம்பு திருவி விடக்கூடாது. உள்முடி கட்டாகாத அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு ரெக்கையை கட் பண்ணிடணும். அதே மாதிரி டெய்லையுமே கட் பண்ணிடணும். ஜாக்ஜினி செட்டில் உள்ளது. இது ஒரு ஃபீமேலு. ஆல்ரெடி நம்ம மைனாகிரி செட்டில் உள்ள ஒன்றுக்கு வெட்டியாச்சு. அதை வெட்டும்போது நம்ம எடுக்கலை. மைனாகிரி செட்டு. இந்த ஆம்பரை செட்டில் உள்ள பட்டா. இந்த இதோட பேரண்ட்டில் உள்ள பட்டா தான் நாகர்கோயிலில் 16-10 இந்த வருஷம் டைம் வச்சிச்சு. நம்மகிட்ட இந்த ஜோடியிலேருந்து எதுவும் பெரிய அளவில் பறக்கலை. பறத்துறதுக்காக இதுதான் ஃபஸ்ட்டு. நம்மகிட்ட வந்து பட்டான பட்டா இது. ஒரு 4 மணி நேரம் பறந்துச்சு. ரெக்கையை கட் பண்ணுறோம். எதுக்காக இந்த மாதிரி மொட்டையாக ரெக்கையை வெட்டுறோன்னா, நம்ம புறாவுக்கு கள்ளின்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட ஏஜில் புதுரெக்கை விழுந்து முளைக்கும். நம்ம அப்படியே பறத்தினோன்னா என்ன ஆகுன்னா, அந்த ஏஜ் மாறும்போது ரெக்கை உதிர்ந்து முளைக்கும். ரெக்கையில் ஒரு திரி இப்போ பாருங்கள். இதுக்குமே இதை கள்ளின்னு சொல்லுவோம். 1 2 3 4வது கள்ளி பாருங்கள், கேப்பு கிடக்கும். நான் சின்னதாக இருக்குல்ல, இப்படி ஒத்த முடியாக உதிர்ந்து முளைச்சிட்டே இருக்கும். நம்ம பறத்துற டைமில் இந்த முடி உதிர்ந்து முளைச்சதுன்னா அந்த புறாவோட டைமிங்கில் 1 மணி நேரம் குறையுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம இந்த மாதிரி வெட்டி பிடுங்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு முடி கூட இடையில உதிராது. ஆனால் வெட்டி ரெக்கையை பிடுங்குற டைமில் சிறுபயிறு கொஞ்சம் நல்ல ஃபுட்டு கொடுக்கணும். டோர் இப்படி இருக்குது, விட்டுருவோம். இப்போ இது வரைக்கும் நம்ம விட்டது எதுவுமே நம்ம ரிசல்ட்டு பார்க்காத புறாக்கள். இனி நம்ம எடுக்கிறது இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு ஒரு பகல் டைம் ஃபுல்லாக பறத்தின புறாக்கள் தான். இந்த ஜாம்பை பார்த்தோன்னா பகல் ஃபுல்லாகவுமே பறக்கும். ஆனால் அந்த புறாட்டை கொஞ்சம் கெட்ட குணம் உண்டு. இடையில திடீர்னு வந்து இறங்கிரும். புறா போடாமலே வந்து விழும். மாற்றுதான்னு பார்ப்போம். இது நம்மகிட்ட ஒரு சில்வர் ஜாம்பை ஜோடியில் உள்ளது. வெட்டி பிடுங்கின பிறகு ஏதாவது சேஞ்சு இருக்குதான்னு பார்ப்போம். இல்லைன்னா இந்த ஜோடி ஆகாது. இதோட பேரண்ட்டை பிரிச்சிட வேண்டியதான். நம்ம ஜோடியை பிரித்து வேறு ஜோடி வச்சிட வேண்டியதான். பைரிட்டையும் ஒரு சின்ன அடி வாங்கியிருக்கு ரெக்கையில். அதனால தான் சொதப்ப ஆரம்பிச்சிச்சா என்னன்னு தெரியல. வால் அதனால் நம்ம வெட்டி பிடுங்கினா அந்த பைரி பயமும் போகும். பைரிங்கிறது புறாவை வேட்டையாடுற ஒரு பறவை. புறா வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். எல்லாமே ஓரளவு நம்பர் 1 பீசஸ். நம்மளோட ஜாக்ஜினி செட்டில் உள்ள பட்டா. பார்க்க பட்டா மாதிரி இருக்க மாட்டான், ஆண் பட்டா. இதெல்லாம் பயங்கர ரிசல்ட் உள்ள ஜோடி. இதில் உள்ள பிள்ளைகள் எல்லாமே இதோட தாய் தகப்பனில் இதோட பேரண்ட் நம்மகிட்ட இருக்குது.
அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். இதில் உள்ள எல்லாமே நல்லா பறக்கும். ரெக்க திரியோட அகலம்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு முடியோட அகலம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பூரா அப்படி நின்று அப்படி கழுகு பறந்த மாதிரி பறக்கும். நல்ல பறவை உள்ள செட்டு. நான் எடிட் பண்ண மாட்டேன், அதனால் வீட்டில் உள்ளது ஒரு நம்பர் 1 பட்டா, ஆண் பட்டா, நல்ல தோரணையில் இருக்கும். காட்டுத்தனமாக பறப்பாங்க. இது நம்ம காட்டுப்பைக்கி லைனில் உள்ளது. இதோட அடுத்த செட்டும் நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் புறா அதிபயங்கரமான பறவை, கண்ட்ரோலுக்கு கிடைக்காது. ஆண் பட்டா பறத்தியாச்சு, ஃபுல்லாக பறத்தி இறக்கே கட் பண்ண ஏற்கனவே 2வது லேஸாக முளைச்சிருக்கு. இதெல்லாம் இந்த வருஷம் நம்ம ஒரு ட்ரையல் மாதிரி தான் பறத்த போகிறோம். ஏன்னா நம்ம கூட சாத்தாங்குளத்துக்கு இங்கே மாற்றி இதான் வருஷம். இந்த வருஷம் ஒரு ட்ரையல் மாதிரி பறத்தி பார்த்துட்டு அடுத்த வருஷம்தான் நம்மளோட பெஸ்ட்டு டைமிங்கை கொடுக்க முடியும். ஏற்கனவே பந்தயம் பறந்த புறாக்கள் நிறைய நம்மகிட்ட இருக்குது. நம்ம பட்டாக்கள் பறக்கலைன்னா பழைய புறாக்களை ரெக்கையை கொடுத்து பறத்திடலாம். இதெல்லாம் ரொம்ப நல்ல டைமு, இப்போவே பறந்தது பட்டாரைக்கையிலே. இதான் அதோட அடுத்த செட்டு. இப்போ உள்ளே விட்டோம்ல, அதோட அடுத்த செட்டு. இந்த கலரில் தான் எல்லாமே வரும் மேக்ஸிமம், காட்டுப்பைக்கி கலரு. அது வெளுத்து ஜீனி ஆயிட்டு. இந்த பட்டாவுமே 6 மணி நேரம் நம்மகிட்ட பறந்தாச்சு. இப்போவுமே கண்ணெல்லாம் சாக்கடை கண்ணை மாதிரி ஒரு கலரில் இருக்கும். மாடப்புறா மூஞ்சி தான் இருக்கும். நல்ல பறவை. இப்போவுமே 5 மணி நேரம் தாண்டி பறந்துட்டு இந்த பட்டா. இந்த விங்ஸு முடி கலர் பார்த்திங்களா, பறக்கும்போது கழுகு மாதிரி கலரில் இருக்கும். ரெக்கையை விரித்து உள்பக்கம் கலரை பார்த்திங்களா, அப்படி பைரியோட கலரில் இருக்கும் புறா. வால் முடி பட்டா கொஞ்சம் முடியுமா இப்படி இருக்கு. உள்ள விட்டு இதோட அப்பா மட்டும்தான் இப்போ நம்மகிட்ட இருக்குது. தாய் இறந்து போச்சு. இந்த ஜோடியில் இந்த ஆண் மட்டும்தான் இருக்குது. தலைகிரி லைனு நல்லா பறக்கும். திருச்சி செட்டு புறான்னு சொல்லுவாங்க. ரொம்ப கட்டையாக இருக்கும் இது. இதில் இப்போ இதோட அம்மா நம்மகிட்ட இல்லை. இப்போ நம்ம நார்வேல் செட்டு, நார்வேல் பீஜனில் உள்ள ஒரு ஆணை தான், ஃபீமேலில் தான் இதோட அப்பாவில் இப்போ ஜோடி சேர்த்துருக்கோம். நல்ல நின்ன இடத்துல நின்று ஹைட்டு ஓவராக ஏறி நல்லா டைம் பிடிச்சிது. இதுவுமே ஒரு 6 மணி நேரம் பறத்து தான் வச்சுருக்கேன். புறாவை பிடிக்கிறது இல்லை உனக்கு. உள்ள இது நம்ம கீரியானில் உள்ள பிள்ளை. இது மேக்ஸிமம் கிளாவரில் தான் வரும். இதுக்கு அடுத்த செட்டு குஞ்சுமே நம்மகிட்ட கிளாவரில் கிடக்கு. நம்ம பேரண்ட் ஸ்டாக்கு கூட நான் காட்டுறேன். இதெல்லாம் ரொம்ப நல்லா பறந்தது. இப்போ கடைசியாக விட்ட ஒரு 6-7 புறா எல்லாமே ஒரு 10 மணி நேரம் கிட்ட பறந்த புறாக்கள் தான். கலர் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கிளாவர்லேயே இது ஒரு பவுடர் தூவி விட்ட மாதிரி இருக்கும். முடி ஃபுல்லாகவுமே ஒரு சூப்பரான கலர். கலர்லேயும் நல்லாயிருக்கும், பறவையும் நல்லா இருக்கு. இந்த பேட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்களா, விங்ஸில் இருக்கிற அந்த ஒரு பவுடர் மாதிரி டிசைன் கலர்லாம் நல்ல ஒரு கலரு. டைமிங்குமே நல்லா கொடுக்குது. இருக்கா அடுத்த செட்டு பட்டாக்கெலாம் நான் காட்டுறேன்.
இது நம்மளோட தாமரை செட்டில் உள்ள புறா. ஒரு மீடியமான ஹைட்டில் தான் பறக்கும். புறாவை காட்டுறது ரொம்ப ஈஸி. அதே டைமில் புறா டைமிங்கும் நல்லா அப்படி கூட்டையே தேடாது. ஒரு மீடியமான ஹைட்டில் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். கூட்டை நின்று தேடவே செய்யாது. இது நல்லா பறந்ததுனால அப்போவே நான் ரெக்கை வெட்டிட்டேன். ஒரு 10 மணி நேரம் பிடிச்சி ரெக்கையை வெட்டிட்டேன், புறா மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு. நம்மளோட தாரா செட்டில் உள்ளது. கூட ஓப்பன் பண்ணு. இப்போ இது அவ்வளோவுமே நம்ம ரெக்கை கட் பண்ணியிருக்குது. இதை மட்டும் வச்சு நம்ம இந்த வருஷம் பந்தயம் பெரிய ரேஞ்சில் விட முடியாது. அப்படி மேலே நம்ம இப்போ ஒரு காட்டுப்பைக்கு செட்டு ரெக்கை வெட்டினோம்ல, அதே செட்டில் உள்ளது ஃபீமேலு. இது நல்லா பறந்துச்சு. இதை இப்போ இந்த மைனாகிரி ஆண், இந்த ஆணில் பேர் ஆக்கிட்டேன். அதே மாதிரி இந்த ஜாம்பை, இந்த ஜாக்கு, கீழே இருக்க கீரி, இது எல்லாமே நம்மகிட்ட பறந்தது. இந்த பெரிய ஆணை தவிர மற்ற இந்த 4 புறாவுமே நம்மகிட்ட இங்கே பறந்தது. ஆனால் நம்ம பேர் சேர்க்கறதுக்காக பேரண்ட் ஜோடி தேவைங்கிறதுக்காக நிப்பாட்டிட்டோம். இப்போ ஒரு கிளாவருக்கு நம்ம ரெக்கை வெட்டினோம்ல, அதே ஜோடி, அதே கீரி செட்டில் உள்ளது முந்தினது. ஒரு கிளாவர் கலர் அட்ராக்டிவாக இருந்தல, அதே பேரில் உள்ள ஒரு மேலு நல்லாவே பறந்தது. இதை இப்போ நம்ம ஜோடி சேர்த்துட்டோம். இது காட்டுப்பைக்கு. அப்படி செஸ்ட்டு மட்டும் ஒயிட்டு, கலர் மார்க்கிங்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஃபீமேலு அதே காட்டுப்பைக்கு செட்டு தான். இதே இதில் 3 பட்டா வந்திருக்கு. இது கூட சேர்ந்த ஆணை தான் நம்ம ரெக்கை வெட்டணும். இதுக்கு அடுத்த செட்டு காட்டுப்பைக்கு பட்டாவை நீங்கள் பார்த்தீங்க. இதை நம்ம இப்போ ஜோடிக்காக விட்டுருக்கோம். குஞ்சு எடுக்கிறதுக்காக இந்த ஃபீமேலை விட்டுட்டோம். இப்போ நீங்கள் பார்த்த கிளாவர் செட்டில் இப்போ இருக்கிற கடைசி குஞ்சை பாருங்கள். அதே கிளாவர், இப்போ நம்ம ரெக்கை வெட்டின அதே கிளாவர். அந்த ரெக்கையில் உள்ள பேட்டனு, அது தலை வெள்ளை, செஸ்ட்டு, நாடி வெள்ளை, அதே கிளாவர். அடுத்த குஞ்சு இதோட தாய் தவப்பேன் தான் இந்த கீரியானு, இந்த ஜினி. அப்புறம் இந்த வந்து சப்ஜால பூரியில் கொஞ்சம் ரெக்கை விழுதுல, இந்த ஜோடி வந்து எதுன்னா என்ன இருக்குது பாருங்கள். இது நம்மகிட்ட பறந்த புறா, 18 மணி நேரத்துக்கு மேலே பறந்த புறா. இது ஃபீமேலு. இதோட மேல் என்ன இருக்குது, இந்த தாமரை தான் இதோட மேல். இது புதுசாக நம்ம இப்போ தான் பேர் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு செட்டு பட்டா. இந்த கீரி ஜோடி நம்ம ரெகுலராக இதோட பிள்ளை தான் நம்ம ஒரு கீரியான் இப்போ பிடிச்சி காமிச்ச கீரியானு, அந்த கிளாவரு. அப்புறம் அதுக்கு அடுத்த செட்டு குஞ்சு இன்னும் இருக்குது, இந்த கிளாவர் குஞ்சு. இது ஒரு நல்ல டாப் ஜோடி. அந்த மைனாகிரி 2 புறா இந்த ஜோடியில் உள்ளது நம்ம ரெக்கை வெட்டியிருப்போம். அதுதான் மைனாகிரி பெரிய ஆணு, சலங்கானு. ஃபீமேல்லாம் இருக்குது. ஃபஸ்ட் இருக்க ஃபீமேலு. ரொம்ப பேர் சொல்கிற மாதிரி ஜோடின்னா இந்த ஜோடி. இதில் உள்ள புறா தான் ஒரு தாரா மாதிரி காமிச்சது. இதில் உள்ள புறா போட்டே இறக்க முடியாது, ரொம்ப ஓவர் பறவை. அந்த ஜோடி. அப்புறம் இந்த ஜோடி நார்கோயிலில் ஒரு நம்பர் 1 புறா. இதில் இருந்து இன்னும் நம்மகிட்ட பட்டா வரல. இந்த ஜோடி நம்ம வாங்கி வச்சுருக்கோம். தாரானும் ஜாக்ஜினி பெட்டை, இந்த ஜோடி நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ரொம்ப டாப் குவாலிட்டி. அப்படி மேலே கர்ணப்புறா. அப்புறம் இது வந்து ஹேண்ட் டைமிங் புறா. கைக்கு வரும் இந்த புறா. பறந்து இறங்கும்போது கையில் இறங்கும். பட்டர்ஃப்ளை மாதிரி நின்ன இடத்துலே நின்று பறக்கும். பறக்கிறது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். கர்ணப்புறா மாதிரி நின்ன இடத்துலே நின்று ஏறி பறக்கும் அந்த ஜோடி. இது ஒரு டாப் குவாலிட்டி ஜோடி. இதில் உள்ள குஞ்சு இதெல்லாம் புதுசாக இப்போ சேர்த்துருக்க ஜோடி. இதில் உள்ள குஞ்சுகள் கீழே நிற்குமே. ஜாக்கு குஞ்செல்லாம் காணும். என்ன இருக்குது குஞ்சு. சரி 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 இந்த இருக்குது பாருங்கள், அந்த ஆண்டில் உள்ள குஞ்சு.
ஐசைன் ஐ ப்ரொஃபைல் எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த குஞ்சுகளுக்கு. அதே மாதிரி காட்டு பைக்கு 2 காட்டு பைக்கு பார்த்தீங்களா, அதே செட்டில் அடுத்தது உள்ள குஞ்சு. இது எல்லாமே இதில் வர்ற அவ்வளோ பட்டாவுமே இந்த காட்டு பைக்கில் தான் வருது. எல்லாமே நல்ல பறவை இருக்கும். ஏற்கனவே 3 காட்டு பைக்கு பார்த்தீங்களா, அதே இதில் உள்ள ஜோடி. அதோட தாயும் தகப்பனும் இதான் தாய். அற மாதிரி அறத அவன் அறையில் கடை அப்பாவா. பெட்ட காசிந்தாரா ஆணு கிளேவர் இந்த செட்டுக்கு பிறக்கிறது தான் அவ்வளவுமே காட்டு பைக்கி. எல்லாமே நம்மகிட்ட பறந்துட்டுருக்கு. இது அந்த மைனாகிரி ஒரு 5 ஜோடியில் உள்ள பட்டாக்கள் எல்லாமே நம்மகிட்ட நல்லா பறந்துட்டுருக்கு. அது போக புதுசாக இப்போ செட்டப் கோல்டு புறா ஜாக்ஜினி ஒரு ஜாக்ஜினி ரெக்கார்ட்னும்ல, அதோட தவப்பையும் தான். இந்த ஜாக்ஜினி ஆனில் உள்ள பிள்ளை தான் அந்த ஜாக்ஜினி நம்ம ரெக்கார்ட்ன ஜாக்ஜினி. நல்ல மணல் கண் ஜாக்ஜினி. இது ஒரு ரெக்கார்டு பிரேக்கர் புறா. இப்போ பந்தயத்தில் பறக்கலை, ஆனால் 20 மணி நேரத்துக்கு மேலே பறந்த புறா. இப்போ பழைய ஓல்டு லைனேஜ்னு சொல்லுவாங்க, ஓல்டு லைனேஜ் சப்ஜான்னு. அதுக்கு இந்த கருங்கண்ணு ஜாக்ஜினி பட்டையை தான் ஜோடி சேர்த்துருக்கு. ஓகே.